வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். நான் ஒன்றும் புதுசாக சொல்லித்தரல. பட் இது என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றது தான். வெள்ளையப்பம் அப்படின்னு ஒன்று உண்டு, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன். அதெல்லாம் பண்ணியும் இருப்பேன் நிறைய பேர். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பச்சரிசி ஒரு கப்பு. இந்த மாவு பச்சரிசி சொல்லுவா பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாவு பச்சரிசி ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி தலை தட்டி ஒரு கப் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே உளுந்து அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட, அதை கீழே இப்படி விழுறதோடு சேர்த்து விட்ருங்க. அந்த 2 டேபிள் ஸ்பூன் வச்சேன்னா கொஞ்சம் கீழே விழும், அதோடு சேர்ந்து இருக்கட்டும் போகிறோம். இதை அப்படியே கொட்டிட்டு தண்ணியை விட்டு ஒரு 2 to 3 hours நல்லா ஊற வச்சுருங்க. அந்த மாதிரி ஊற வச்சது தான் இது இருக்குது. நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 hours இது ஊறி இருக்குது. இதை இப்போ அரைக்கலாம். நம்ம இதுக்கு பக் பண்ணேன்னா ஒரு அதாவது என்ன சொல்கிறது, வரமிளகாய் சட்னின்னு ஒன்று பண்ணுவாவா. ரொம்ப காரமாக இருக்கும். நமக்கெல்லாம் எனக்கு சரிப்படாது. உங்களுக்கெல்லாம் பிடிச்சவாளுக்கு அது நான் பண்ணி காமிக்கிறேன். பிடிச்சவா அதை பண்ணிக்கோங்க. சுத்தமாக என்னாலலாம் சாப்பிட முடியாது, அவ்வளோ காரமாக இருக்கும். இது காரம் பிடிச்சவாளுக்கு, ஏன்னா இது ரொம்ப பிளாண்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் அந்த வரமிளகாய் சட்னி தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 1/4 கப்பு தண்ணி விடுறேன். நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிடலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 hours கொஞ்சம் நல்லா அப்படியே 2-3 hours வச்செல்லாம் போகிறோம். புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது செட் ஆகிறதுக்குன்னு ஒரு 2-3 hours விட்டுடுங்க. இது பாட்டுக்கு ஒரு சைடில் இருக்கட்டும். நம்ம இந்த வரமிளகா சட்னி நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன அந்த காரமான அந்த இதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஜஸ்ட்டு இதில் பூண்டை போடுறேன் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் செட்டிநாடு ஸ்பெஷல். செட்டிநாட்டில் அவள் அப்படியே காரசாரமாக பண்ணுவாள். இது அப்படி அவளாம் நல்ல காரம் சாப்பிடுவாள். இது ஒன்று பண்ணுவாள். அதுக்கப்புறம் பச்சை மிளகாலேயே கூட ஒரு மாதிரி சட்னி பண்ணுவாள். வெறும் பச்சை மிளகா, கருவேப்பிலை அண்ட் புளி, பூண்டு இதை வச்சு ஒரு செம்ம காரமாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதே கண்ணில் தண்ணி வரும். உனக்கு என்ன, உனக்கு ஸ்வீட்டாக பார்த்தா உன் கண்ணுக்கு நல்லா இருக்கும், காரத்தை பார்த்தா தண்ணி வருங்கிறலாம் ரொம்ப கரெக்ட். எப்பயுமே ஸ்வீட் பர்சனாகவே தான் நம்ம இருக்கணும். கொஞ்சம் இந்த பூண்டு வறுபடட்டும். இந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் போடலாம். ரெண்டு 4 நான் ஒரு 5 மிளகா போடுறேன். என்ன ப்ளீஸ், அதுக்கு மேலே இங்கே யாரும் காரம் சாப்பிட்றவா இல்லை. எங்கள் காலத்தில் நல்லா காரம் வேணுங்கிறவா நல்லா 8-10 மிளகா வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த ஆனியன் கலர் மாறணும். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எண்ணெயை நான் வடித்து எடுத்துன்ட்டேன். இதை நம்ம அப்புறமா தொகையில் அரைச்சின்னு வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை வதக்கணும். அதுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிடலாம். ஒரே தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, சின்ன நெல்லிக்காய், சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்.
வறுக்கிற போது நான் இந்த மாதிரி காம்போடு வறுத்துருவேன். அரைக்கிற சமயத்துக்கு இந்த காம்பை எடுத்துருவேன். ஏன்னா முன்னாடியே வறுக்கிறதே காம்பை எடுத்துட்டோன்னா இதில் உள்ளே இருக்கிற இந்த விதையெல்லாம் கொட்டி அது எண்ணெயில் வந்து கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அப்படியே வதக்கிடுங்கோ. அரைக்கிறச்சே உங்களுக்கு வேண்டான்னா காம்பை எடுத்துருங்க. ஸோ இது நல்லா வதங்கியாச்சு. நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது இவ்வளோதான். நீங்கள் நிறையா எடுத்துட்டேன்னா நல்லா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ கிட்ட குட்டி வெங்காயம் போட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 4-5 தக்காளி போட்டு எல்லாம் பண்ணினேன்னா இந்த சட்னி நீங்கள் இது மாதிரி இந்த பண்ணி வச்சுட்டேன்னா இது வந்து நீங்கள் தோசை இட்லிக்கெலாம் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மிளகா வத்தல் தான் மேக்ஸிமமாக இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தாங்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அரைச்சின்னு வந்துட்டு நம்ம திருப்பி வதக்கணும். இதை அடுப்பு அனுப்பிச்சிடுறேன். ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இந்த எண்ணெயை எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து வதக்கின எண்ணெயை அதே இதில் விட்டுடலாம். இப்படி நல்லா ஜோராக அரைச்சி எடுத்து வந்தாச்சு பாருங்க. செம காரமாக இருக்கும். இது 5 மிளகாயே நல்லா காரம் நெடி தாங்கலை. உங்களுக்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பூண்டும் நீங்கள் நாம் வந்து ஒரு 2 தான் வச்சோம். நீங்கள் வந்து ஒரு 5-6 பல் வச்சுக்கிறேன்னாலும் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது வந்து நிச்சயமாக இதில் இதுக்கு மேலே போட்டுக்க முடியாது அப்படிங்கிறது. இது ஒரு 4 பேர் நிச்சயமாக சாப்பிட்லாம் எங்காத்தில். ஏன்னா எங்களுக்கு காரம் ஆகாது, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கினேன்னா அந்த வாசனையாக நல்லா இருக்கும். ஸோ இந்த நல்ல வரமிளகா சட்னி ரெடி ஆகிடுது. எப்படி கவர்றது பாருங்க. அடுப்பை சின்னது பண்ணிட்டு இதை எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெயை வந்து மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. இதை நல்லா கலந்துக்கோங்க. இது தோசை மாவு பேட்டர் டைப்பில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் வேண்டாம். இது மாதிரி ஒரு குழி கரண்டியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக அதே இதிலே விடுங்க. இது பச்சரிசி மாவு பச்சரிசியில் பண்ணுறோம். உளுத்தம்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். அதனால் இது வந்து நல்லா ஒரு கலராலாம் வரும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வெள்ளையாக தான் இருக்கும். இது அதனால தான் இதுக்கு பேரே வெள்ளையப்பம்னு பேர். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூவாக விரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கணும். நடுப்புற இந்த மாதிரி உப்பிண்டு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உப்பின்னு இருக்குது பாருங்க. அந்த மாதிரி இருக்கும். அங்கங்கே குழலாகவும் இருக்குது, தெரியுது தான் உங்களுக்கு. இப்படி ஓட்டையாகவும் இருக்கும். இன்னொன்று பண்ணலாம். ரொம்ப ஃபர்மெண்ட்லாம் ஆகணும்னு அவசியமே கிடையாது, புளிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 2 to 3 hours இருந்தாலே போதும். திருநெல்வேலி காரால் நிறையா பேராத்தில் வந்து தீபாவளி அன்னைக்கு காத்தால் இது வந்து ஒரு கண்டிப்பாக மேண்டேட்ரி டிஃபனாக இருக்கும். இது உட்கார இதெல்லாம். ஸோ அது அன்றைக்கி மட்டும் தான் சாப்பிட்ணுன்றது இல்லையே. நம்ம ஒரு ஈவினிங் டைம்ஸ் ஸ்நாக்ஸ் டைமுக்கு இது மாதிரி சாப்பிட்லாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டைம் நீங்கள் எப்போ வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வரமிளகா சட்னி, இந்த வெள்ளையப்பம் ரெண்டுமே ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. எப்படி தானாகவே எழும்பி வருது, அட் த சேம் டைம் நல்லா உப்பிண்டும் இருக்குது பாருங்க.
ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.